அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக ஏற்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024லும் தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி பயிற்சி நற்புலரி. 9th சென்ஸ் ட்ரெயின் சென்ஸ் கன்சல்ஸ் என்ற புரோட்டோகால் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணைய பயிற்சியில் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். சார் அந்த கேக்குதுங்களா? வகையில் அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு ரெசல்யூஷன் 2024. நாம் எடுத்த தீர்மானங்கள், நாம் எடுத்த உறுதிமொழிகள், அதனை எந்த வழியில் நாம் செயல்படுத்துகிறோம் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமை மிகச் சிறப்பாக வழங்கி வருகின்றன. அந்த வகையில் இன்றைய ஆளுமையை பற்றிய அறிமுகத்திற்கு முன்பு சேவஸ், அதனின் முதல் நிகழ்வாக எஸ் சைலன்ஸ். ஒரு நிமிடம் அனைவரும் அமைதியாக கண்களை மூடி நாம் இந்த வாழ்வில் வெற்றிகரமாக வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணமாக இருந்த நபர்களுக்கும் விஷயங்களுக்கும் நன்றியுணர்வோடு கண்களை மூடி அமைதியாக நன்றியுணர்வை வெளிப்படுத்தவும். மெல்ல கண்களை திறக்கவும். அடுத்ததாக அனைவரும் மியூட் செய்து நீங்கள் அடைய விரும்பிய விஷயங்களை அடைந்ததாக நினைத்து அதனை சத்தமாக அஃபர்மேஷன் செய்யவும். ஏ அஃபர்மேஷன் 1 நிமிடம். அடுத்ததாக விஷுவலைசேஷன், காட்சிப்படுத்துதல். கண்களை மூடி நீங்க அடைய விரும்பிய விஷயங்களை அடைந்ததாக நினைத்து அதனை காட்சிப்படுத்தி பார்க்கவும். மெல்ல கண்களை திறந்து அடுத்ததாக எக்ஸசைஸ், உடற்பயிற்சி நமக்கு மன ஆரோக்கியக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் முக்கியமானது. அனைவரும் சுவாச பயிற்சி. சுவாசத்தினை நெஞ்சின் வழியாக இழுக்காமல் வயிற்றின் வழியாக 3 செகண்ட் இழுத்து 3 செகண்ட் ஹோல்ட் செய்து 3 செகண்ட் வெளியே விடவும். இதனை 5 முறை செய்யவும்.
அடுத்ததாக ஆர் ரீடிங். நாம் தினமும் காலை கிரேட்டஸ்ட் லீடர்ஸை பற்றி கிரேட்டஸ்ட் லீடர்ஸ் புத்தகத்திலிருந்து படித்து வருகிறோம். இன்றைய கிரேட்டஸ்ட் லீடர்ஸ் மகாத்மா காந்தி. 1869 1948 இவருடைய காலம். He renowned as the father of the nation in India. இந்தியாவின் ஃபாதர் ஆஃப் நேஷன் என்று அழைக்கப்படும் இவர் led the country to independence through non-violent resistance. அகிம்சையின் வழியாக இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கி தந்த ஃபாதர் ஆஃப் நேஷன் என்று அழைக்கப்படும் இவர் his philosophy of ahimsa, non-violence and satyagraha, truth force inspired movements worldwide. Gandhi's dedication to justice, communal harmony and civil rights left an enduring legacy. Earning him global respect, his emphasis on moral and ethical leadership has influenced political and social figures across generations, emphasizing the power of peaceful resistance in achieving significant societal change. இந்த மாதிரி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரரான இவரை பற்றி அறிய விரும்பினால் இன்னும் நிறைய விஷயங்களை இணையத்தில் தகவரக்கம் செய்து கொள்ளலாம். கிரேட்டஸ்ட் லீடர்ஸ் என்ற புத்தகத்தை வாங்கி இதன் மூலயமாகவும் கற்றுக்கொள்ளலாம். அடுத்த நிகழ்வாக எஸ்கிரைபிங். ஒரு நிமிடம் நீங்கள் அடைய வேண்டிய விஷயங்களை அடைந்ததாக நினைத்து அதனை எந்த அளவு அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை தினமும் எழுதி அதனை அடைந்தால் நிச்சயம் அந்த 1 நிமிடத்திலிருந்து 20 நிமிடத்திலிருந்து 1 நிமிடம் அதனை எழுதி நீங்கள் தினமும் அதை அடைய முற்போக்கு சிந்தனையோடு அதை செயல்படுத்தினால் அது வெற்றியடையும். சேவஸ் என்பது 1 மணி நேரத்திலிருந்து குறைந்தபட்சம் 1 நிமிடம் வீதம் 6 நிமிடம் செய்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைய விரும்பிய விஷயங்களை வெற்றிகரமாக அடைய முடியும் என்பதனை அடித்தளமாக கொண்டு நற்புலரில் தினமும் காலை 6 நிமிடம் சேவஸ் செய்து வருகிறோம். இது நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் நம் அனைவரின் வாழ்க்கையிலும் வெற்றியை உத்வேகமாக செயல்படுத்தும் என்பதனை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக இன்றைய ஆளுமையை பற்றிய அறிமுகத்தை வழங்க லட்சுமி நாராயணன் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மிக்க நன்றி. இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர். அதிகாலை பொழுதை அற்புத பொழுதாக மாற்றும் நற்புலரி தளத்திற்கு வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களையும் இனிதை வரவேற்று மகிழ்கின்றோம். ஒவ்வொரு நாளும் புது புது ஆளுமைகள் புதிய புதிய தகவல்களை ஒரு சிறிய தலைப்பின் கீழ் வழங்கி வந்துட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த மாதத்திற்கான தலைப்பான தி ரெசல்யூஷன் 2024 என்ற தலைப்பின் கீழ் பயிற்சி தர வந்திருக்கின்ற ஆளுமை குறித்த அறிமுக நேரம் இது. இவர் ஒரு முன்னணி நிதி நிறுவனத்தின் அலுவலகத்தில் பணியாற்றி வருகின்றார். வணிகவியல் பட்டதாரியான இவர் பெயிண்டிங் செய்வதில் மிகுந்த ஆர்வமுடையவராகவும் கலை தொழில்நுட்பங்களில் மிகுந்த ஈடுபாடு உடையவராகவும் இருக்கின்றார். ரீட் ஃபோர்ட் சென்ட்ரல் என்கிற வாசிப்பு தளத்தில் அங்கு பேச்சாளராகவும் ஒருங்கிணைப்பாளராகவும் செயலாற்றி வருகின்றார். நல்லதொரு குடும்ப தலையாக இருந்தும் செயல்பட்டு வரும் இவர் வாசிப்பு திறமை மற்றவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஈடுபாட்டுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆளுமை இன்று நம்மிடையே பயிற்சி தர வந்திருக்கின்றார். அவரை வரவேற்று மகிழ்கின்றேன். அவர்தான் மிஸ்ஸஸ் எல் சேவா பிகாம். இவர்களை அறிமுகம் செய்து தளத்தை அவரிடம் ஒப்படைக்கிறேன். வாருங்கள் அம்மையாரு, தங்கள் பயிற்சியை தருக. நாங்கள் அனைவரும் கேட்டு கண்டு ரசிக்க காத்திருக்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி சார். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த வாய்ப்பளித்த இந்த தளத்துக்கும் குமரேசன் தர்மசீலன் சாருக்கும் விவேகானந்தன் சாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு டாபிக் ரெசல்யூஷன் 2024. ரெசல்யூஷன் அப்படின்னா நம்ம எல்லாரும் நினைக்கிறோம், அதாவது ஜனவரி வந்துச்சு, ஸோ ரெசல்யூஷன் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் நான் என்னோட புரிதல் படி ரெசல்யூஷன்னா என்ன அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தேன். ரெசல்யூஷன்னா நீங்க எப்ப வேணா எடுக்கலாம்.
ஜனவரியில தான் எடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க இப்போ இந்த நிமிஷம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நீங்க எடுக்கலாம். ஏன்னா நம்ம எப்போ நினைக்கிறோமோ அப்ப எடுத்தாதான் அந்த ரெசல்யூஷன் வந்து நம்மளால செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறது வந்து என்னோட பாயிண்ட். ஏன்னா நம்ம எல்லார் மாதிரியும் வந்து நான் இப்போ டிசம்பர்ல நான் பண்ணணும்னு நினைச்சேன் 2023. அதனால என்னால பண்ண முடியல. 24ல நான் பண்றேன் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு பேப்பர் பேனா எடுத்து எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா நம்மளால பண்ண முடியாது. ஏன்னா நம்ம மத்தவங்க எழுதுறதுக்காக தான் எழுதுவோம் அதை. ஆனா இப்போ இந்த நிமிஷம் நான் வந்து என்ன பெட்டர் பர்சனா ஆசைப்படுறேன், என் வாழ்க்கையை நான் மேம்படுத்தணும் ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைச்சோம்னா, இப்பவே நம்ம அதை செய்யணும்னு நினைச்சோம்னா அப்போ கூட நம்ம ரெசல்யூஷன் எடுத்துக்கலாம். அப்படி செய்யற ரெசல்யூஷனுக்கு நம்மளால செய்ய முடியும். ஏன்னா நம்ம வந்து அதுல ஒரு பெரிய ஆர்வமா இருப்போம். அப்போ பண்றது என்ன கேட்டா பெஸ்ட். இப்போ இங்க நிறைய பேர் என்ன பண்ணுவோம், என்னோட ஃப்ரெண்ட் எடுக்கிறாங்கன்னு ரெசல்யூஷன் எடுப்போம். இல்ல பக்கத்து இருக்காரங்க எடுக்கிறாங்கன்னு ரெசல்யூஷன் எடுப்போம். ஆனா அந்த ரெசல்யூஷன்லாம் 1 நாள் 2 நாளைக்கு மேல நம்ம பண்ணுவோமாங்கிறது பெரிய கேள்வியா இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாம் எடுக்கிறாங்கன்னா அவங்க ஒரு பிளான் வச்சிருப்பாங்க. இவங்க என்னென்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். அதை வச்சு அவங்க எடுப்பாங்க. அவங்க இலக்கு வேற, நம்ம இலக்கு வேற. நம்ம இலக்குக்கு என்னவோ அதை பண்றதுதான் வந்து என்ன கேட்டா பெஸ்ட் ரெசல்யூஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்ப இப்ப நீங்க ரெசல்யூஷன் எடுக்கிறதா முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, முதல்ல உங்களுக்குள்ளே வந்து ஒரு 3 கேள்வி கேட்டுக்கோங்க. அந்த ரெசல்யூஷனை ஏன் பண்ணணும் நம்ம எப்படி பண்ணணும், அதை எப்படி தொடர்ந்து பண்ணணும் அப்படிங்கிற 3 கேள்வியை நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா அந்த ரெசல்யூஷனை உங்களால தொடர்ந்து பண்ண முடியும். ரெசல்யூஷன்னா இந்த வருஷமே பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. உங்க லைஃப் டைம்ல அதை நீங்க பண்ணா போதும். ஏன்னா நீங்க உங்களை மேம்படுத்த தான் அதை பண்றீங்க. யாருக்கும் காட்டுறதுக்காக நம்ம ரெசல்யூஷன் எடுக்கல. இப்போ நம்ம இதை வந்து ஏன் பண்றோம் அப்படின்னு யோசிக்கிறோம் அப்படின்னா, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4, 5 பாயிண்ட் எழுதுனேன். சோ அதுபடி நான் எப்படி பண்ணணும்னு நான் சொல்றேன். இப்போ வந்து நம்மள நம்ம இன்னும் இப்ப இருக்கிறதோட இன்னும் பெட்டர் பர்சன் ஆக்கிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் ரெசல்யூஷன் எடுக்கணும்னு நினைப்பேன். நான் ஃபிட்டா இருக்கணும்னு நினைப்பேன். அதாவது நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிம்பாங்க. என்ன கேட்டா வெயிட் லாஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஃபிட்டா இருந்தா போதும். ஃபிட்டுக்காக பண்ணணும்னு நினைப்பேன். இப்ப இருக்கிறதோட பெட்டர் பர்சனா ஆகணுங்கிறதுக்கு ரெசல்யூஷன் எடுப்பேன். நல்லா ஹெல்த்தியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரெசல்யூஷன் எடுப்பேன். எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம எடுக்கலாம். புது கார் வாங்கணும். எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா ஆசை. அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிம்பாங்க. அதுக்கு ரெசல்யூஷன் எடுக்கலாம். இப்போ நீங்க சொன்ன மாதிரி பாசிட்டிவா பேசணும், செய்யணும் அப்படிங்கிறதுக்கும் ரெசல்யூஷன் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இதெல்லாம் நம்ம ஏன் பண்றோம் அப்படின்னா, நம்மளை மேம்படுத்த மட்டும்தான் பண்றோம். அடுத்தவங்களுக்கு காட்டுறதுக்கு இது நம்ம பண்ண ஆரம்பிச்சா கண்டிப்பா பண்ண மாட்டோம். இந்த பாயிண்ட் வந்து எல்லாரும் ரொம்ப தெளிவா 2, 3 தடவை டெய்லி சொல்லிக்கிட்டா கூட அது பெட்டர் அப்படின்னு நான் நினைப்பேன். இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்போ பி ஃபிட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து எல்லாருமே நம்ம ஜங்க் எல்லாம் சாப்பிடுவோம். அதெல்லாம் வந்து ஒரே நாள்ல எல்லாம் நிறுத்த முடியும். இப்போ நான் முடிவு எடுத்துட்டேன், இன்னையில இருந்து நான் ஜங்க் சாப்பிட மாட்டேன், நாளையில இருந்து ஹெல்த்தியா தான் சாப்பிடுவேன் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, இன்னையில இருந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க வெளியில வந்து பிஸ்ஸா சாப்பிடுறீங்க, பர்கர் சாப்பிடுறீங்க, இல்ல ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடுறீங்க அப்படிங்கும்போது அது எல்லாத்தையும் நிறுத்திடுவீங்க ஒரே கட்டத்துல. ஒரே கட்டத்துல நிறுத்திட்டா 1 நாள் 2 நாள் கழிச்சு பயங்கரமா கடுப்பாகும். மத்தவங்க சாப்பிடுவாங்க, நம்மளால சாப்பிட முடியாது. சாப்பிட முடியல என்ன ஆகும், நம்ம வீட்டுல இருக்கவங்களே நம்ம ஏதாவது இரிட்டேட் பண்ற மாதிரி நம்ம கத்துவோம். ஏன்னா நமக்கு எங்கேயாவது அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை இறக்கணும். நம்ம சாப்பிட்டு பழகுன ஆளு அப்படிங்கும்போது நீங்க வந்து அதை வந்து உடனடியா நிறுத்த ட்ரை பண்ணாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்த ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்தினாதான் அதை வந்து மொத்தமா நிறுத்த முடியும். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்தாம நான் இன்னைக்கு சாப்பிட மாட்டேன், சரி நீ சாப்பிட மாட்டீங்க, நாளைக்கு சாப்பிட மாட்டீங்க, நாளைக்கு சாப்பிடணும்னு தான் தோணும். அப்புறம் என்ன ஆகும், உங்க ரெசல்யூஷன் அவ்வளவுதான் போயிடும். அதோட முடிஞ்சு போயிடும் அந்த ரெசல்யூஷன். உங்களால அதை கண்டினியூ பண்ண முடியாது. நம்மளோட பாயிண்ட் என்னன்னா இது ஸ்டேபிளா பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஸ்டேபிளா பண்ற இலக்கை நம்ம அடையணும் அப்படின்னா நம்ம எப்படி அதை பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு பிளான் வச்சுக்கணும். நமக்கு 2வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா பெட்டர் பர்சன். இப்ப இருக்கிறதோட நீங்க பெட்டர் பர்சன் ஆகணும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்ப்போம். நம்ம எல்லாம் மோசம் எல்லாம் கிடையாது. ஆனா நமக்குள்ளே நிறைய தப்பு இருக்கும். அந்த தப்பெல்லாம் சரி பண்ணிக்கணும் அப்படின்னா நான் இன்னையில இருந்து நான் பாசிட்டிவா தான் பேசுறேன். ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க பாசிட்டிவா எல்லாம் பேச மாட்டீங்க. உங்களுக்கு சில இடங்கள்ல நெகட்டிவா பேசுற மாதிரி ஆப்ஷன் வரும். அப்ப நமக்கு நெகட்டிவா தான் பேச வரும். நான் வந்து இன்னைக்கு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னா அதுவும் நான் எப்பயும் சொல்ற மாதிரி 1 தடவை 2 தடவைக்கு மேல அது பண்ண வராது.
சோ கொஞ்சம் கொஞ்சமா தான் ஸ்டாப் பண்ண முடியும். இன்னைக்கு நான் வந்து பாசிட்டிவா பேசுறதுக்கு ஒரு 10 டைம் ட்ரை பண்றேன் அப்படின்னா, நீங்க அந்த 10 டைம் ட்ரை பண்ணலாம். அத விட்டுட்டு நீங்க இன்னைக்கு பூரா வேணா நீங்க ட்ரை பண்ணுவீங்க. நாளை காத்தால உங்களுக்கு வந்து யாராவது அவங்க வந்து ரொம்ப மோசமா உங்ககிட்ட நடந்துருப்பாங்க. அவங்ககிட்ட போயிட்டு நீங்க சாஃப்ட்டா நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா, திருப்பி நாளை காத்தால அவங்கள பார்க்கும்போது கோவமா தான் வரும். கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணீங்கன்னா, கண்டிப்பா அந்த இலக்க நீங்க அடைஞ்சிருவீங்க. பீயிங் ஹெல்த்தி. டெய்லி காத்தால எக்சர்சைஸ் பண்றேன். நமக்கு நமக்கு ஹெல்த்தியா ஆறதுக்கு நம்ம எக்சர்சைஸ் பண்றோம் அப்படின்னு முடிவு பண்றோம். ஆனா அந்த எக்சர்சைஸ எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும். சோ இதெல்லாம் எதுக்காக பண்றோம்? நம்ம லைஃப மேம்படுத்துறதுக்காக பண்றோம். அப்படிங்கிற பாயிண்ட்ல வச்சு கொஞ்சம் கொஞ்சமா செயல்படுத்துனீங்கன்னா, இத வந்து பண்ண முடியும். அப்படிங்கிறது என்னோட புரிதல். இத வந்து எப்படி பண்ணோம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அ இப்ப நான் பி ஃபிட் அதே பாயிண்ட் எடுக்கிறேன். இப்ப நான் வந்து ஜங்க் ஸ்டாப் பண்றேன் அப்படின்னு முடிவு பண்றேன் அப்படின்னா, நான் இன்னைக்கு அ அ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய ஜங்க் சாப்பிடுவாங்க. ஒரு நாள் காலையில எந்திரிச்சோனே பிஸ்கட்லேருந்து ஆரம்பிச்சு, அது மாதிரி நெறைய சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க இந்த பிஸ்கட் சாப்பிடுறத எல்லாம் நிறுத்துறேன் அப்படின்னு முடிவு பண்ணணும். அதெல்லாம் ஸ்டாப் பண்ணி, அதெல்லாம் நிறுத்திட்டு, அடுத்தது வந்து நான் வாரத்துல 1 நாள் ஃபேக் மீல் எடுப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணணும். ஃபேக் மீல்ல வெளியில போய் சாப்பிடுறது. அது வந்து அந்த ஒரு நாள்ல நீங்க என்ன வேணா சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க திருப்பி ரெகுலரைஸா கொண்டு வர மாதிரி, அது மாதிரி பண்ண முடியும். அ ஆனா வந்து ஒரே நாள்ல பண்ணணுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி மல்லு கட்டி நீங்க வந்து பண்ணீங்க அப்படின்னா, நீங்க அந்த ஒரு ஒரு 3 மாசம் நீங்க அதெல்லாம் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும், திருப்பி நீங்க சாப்பிட ஆரம்பிக்கும்போது, திருப்பி வெயிட் புட் ஆகும். சோ அது மாரி பண்ணாம, ஒ ஒ ஸ்மாலா மெதுவா குறைங்க. ஒண்ணும் அர்ஜென்ட் இல்ல. இந்த வருஷமே இத பண்ணி ஆகணும்னு எந்த அர்ஜென்ட்டும் கிடையாது. நீங்க உங்க லைஃப் டைம்ல நீங்க அத பண்ணா போதும். அப்படிங்கிறது தான் இதுல முக்கியமான பாயிண்ட். அ இப்போ வந்து நம்ம பெட்டர் பெர்சனா ஆகணும் அப்படின்னா, நம்ம நினைச்ச உடனேலாம் பாசிட்டிவாலாம் பேச முடியாது. இப்ப யாராவது உங்ககிட்ட கோவமா கத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் இத வந்து ரெகுலரா ட்ரை பண்றேன். கோவமா கத்துறாங்க அப்படின்னா, எனக்கும் கோவம்லாம் வரும். நல்லா கோவம் வரும். ஆனா நான் இப்பலாம் என்ன பண்றேன் அப்படின்னா, கோவமா என்ட்ட கத்தும்போது நான் அமைதியாயிருவேன். அமைதியாயிட்டா எனக்கு கோவம் வரதில்ல. அவங்க என்ன திட்டினாலும் நான் அத வந்து 1 நாள், 2 நாள் எனக்கு WhatsAppலலாம் எழுதுறாங்க அப்படின்னா, நான் அத பார்க்கவே மாட்டேன். 1 நாள், 2 நாள் கழிச்சு தான் அத போய் படிச்சே பார்ப்பேன். ஏன்னா, எனக்கு அவங்க திட்டும்போது நான் அத படிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கும் செம்மையா கோவம் வரும். ஏன்னா நானும் ஹியூமன் பீயிங் தான். ஆனா நான் அத 1 நாள், 2 நாள் அவாய்ட் பண்ணிட்டு பார்த்தேன்னா, அவங்க கோவமும் குறையும். எனக்கும் அந்த கோவம் வராது. என்ன ஃபர்ஸ்ட்டு ஃபோன்ல திட்டிர்றாங்க. அப்புறம் எனக்கு எழுதி போடுறாங்க அப்படின்னா, நான் கொஞ்சம் அது கேப் எடுப்பேன். கேப் எடுத்து அதுக்கப்புறம் போய் பார்ப்பேன். முன்னாடிலாம் அப்படி கிடையாது. எடுத்த உடனே என்ன திட்டிட்டீங்களா? நானும் உங்கள சொல்லிர்றேன். அப்படிங்கிற மாரி தான் எனக்கும் இருந்துச்சு. ஆனா இப்பப்போ நெறைய அந்த மாரி கோவங்கள் குறைஞ்சிருக்கு. அவங்களுக்கு ஏதோ ஒரு கோவம், அவங்க நம்மகிட்ட காட்டுறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கேப் விட்டுட்டு நிதானமா அதுக்கு பதில் சொல்லுவோம். சில டைம் பதில் சொல்லலாம், சில டைம் பதில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நம்ம விட்டாலே அவங்க சரியாயிடுவாங்க. நம்ம போய் பேசிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஜாஸ்தியாயிட்டே இருக்கும் கோவம் அவங்களுக்கு. சோ இது நான் நான் ட்ரை பண்றேன். எனக்கு ஆக்சுவலா இது ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகுது. அ எல்லா இப்போ வந்து இது எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆன்டி சொன்னாங்க. சோ நம்ம சொல்லாத வார்த்தைக்கு நம்ம எஜமா அப்படின்னு சொன்னாங்க. சோ நம்ம வார்த்தைய கொட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அத திருப்பி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு நீங்க சொல்லாமலே இருந்துட்டீங்க அப்படின்னா, நம்ம என்ன நினைக்கிறோம்னே அவங்களுக்கு தெரியாது. சோ அவ தெரியாதபோது என்ன பண்ணுவாங்க, இது என்னன்னா அவங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. 1 நாள், 2 நாள் அவங்க வருத்தப்படுவாங்க. அப்புறம் அவங்க நார்மல் லைஃப் இருக்கும். அந்த லைஃப்க்கு அவங்க போக ஆரம்பிச்சுருவாங்க. நம்மள பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குலாம் யாருக்குமே இங்க நேரம் கிடையாது. நம்மளும் அதுக்கப்புறம் கேஷுவல் ஆயிடலாம். ஆனா நம்ம அந்த டைம்ல போய் அவங்க கிட்ட சத்தம் போட்டோம். நம்மளும் நம்ம கோவத்த ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா, அது வந்து ரொம்ப சீரியஸ் ஆயிடும். நமக்கும் பிரச்சனை, அவங்களுக்கும் பிரச்சனை அப்படிங்கிற மாரி. சோ ஒரே நாள்ல நான் பாசிட்டிவா பேசுறேன். அப்படி முடியாது. இப்ப சார் சொன்ன மாதிரி டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா வேணா மாத்தி கொண்டாரலாமே தவிர, ஒரே நாள்ல மாத்துறதுக்கு தான் ரொம்ப கஷ்டம். நான் ரெசல்யூஷன் எடுத்துட்டேன், நான் பண்ணியே ஆவேன். அப்படிலாம் இல்ல. நீங்க மெதுவா பண்ணுங்க. ஒண்ணும் அர்ஜென்ட் கிடையாது. பீயிங் ஹெல்த்தின்னு சொல்றாங்க இல்லையா? அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, காத்தால எந்திரிக்கிறீங்கல்ல, எந்திரிச்ச உடனே எக்சர்சைஸ் பண்ணணும். சோ நீங்க காத்தால எந்திரிச்ச உடனே என்னோட ஃப்ரெண்ட் வந்து 5 மணிக்கு வாக்கிங் போறா. நானும் 5 மணிக்கு வாக்கிங் போறேன் அப்படின்னா, அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. அவங்களால முடியுது 5 மணிக்கு அவங்க போறாங்க. உங்களால என்ன முடியுதோ, காத்தால 10 மணிக்கு கூட நீங்க போலாம். சாயங்காலம் 5 மணிக்கு கூட போலாம். இல்ல வீட்லயே கூட எவ்வளவோ எக்சர்சைஸ் நம்ம YouTubeலலாம் பார்க்குறோம். அதையும் நீங்க பண்ணலாம். நீங்க ஒரு நாளையில ஒரு 1/2 மணி நேரமோ, 1 மணி நேரமோ எக்சர்சைஸ் பண்ணணும். அப்படிங்கிறது மட்டும் தான் கான்செப்ட். அத தாண்டி,
நீங்க வெளிய போய் தான் பண்ணணும். நீங்க உங்க ஃப்ரெண்ட் பண்றாங்கன்னு பண்ணணும். அது இல்ல கான்செப்ட். இப்ப அவங்களால முடியுதுன்னா, அவங்க வெளியில போய் பண்றாங்க. நீங்க அதே மாரி டெய்லி காத்தால 5 மணிக்கு எந்திச்சு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. சில பேருக்கு கிளைமேட் ஒத்துக்காது. அப்புறம் அவங்க பண்றாங்களேன்னு நம்மளும் மல்லு கட்டிட்டு 1 வாரம் 10 நாள் பண்ணோம்னா, 1 வாரம் கழிச்சு நம்ம ஹாஸ்பிட்டல் தான் போவோம். நம்ம வந்து எக்சர்சைஸ் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் இது எக்சர்சைஸ் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். அத விட்டுட்டு நம்ம வந்து ரெகுலரா எக்சர்சைஸ வந்து நம்மளால எந்த வழியில பண்ண முடியுமோ, அதுல பண்ணலாம். இவங்க பண்றாங்க, அவங்க பண்றாங்கன்னு பண்ணணும்னு அவசியம் இல்ல. அதே மாரி வந்து இப்போ நம்ம ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா, அந்த வீட முடிஞ்ச வரைக்கும் அதாவது நம்ம கடன் வாங்கி வாங்காம, நம்மளா மாசம் மாசம் நம்ம கிட்ட இருக்க மணில சேமிச்சு வச்சு, அது மூலமா ஒரு டவுன் பேமெண்ட் கட்டி வீடு வாங்குறது நமக்கு ரொம்ப சேஃப். இல்லன்னா நீங்க நீங்க வாடகை வீட்ல இருக்கனாலும் இருக்கலாம். என்னல்லாம் கேட்டா வாடகை வீட்ல இருக்கணும் அப்டின்னா, நான் என்ன ஃபீல் பண்ணுவேன் அப்டின்னா, நமக்கு நெறைய புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்கன்னு ஃபீல் பண்ணுவேன். இப்ப சொந்த வீடு வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்லயே தான் உட்கார்ந்துருக்கணும். அதே ஆளுங்கள தான் நம்ம திருப்பி திருப்பி நம்ம லைஃப்ல பார்ப்போம். புதுசா நம்ம புது செட் ஆஃப் பீப்பிள் யாரையுமே பார்க்க மாட்டோம். கம்பல்சரியா வாங்கணும்னு அவசியம் இல்ல. வாங்குனா நீங்க ஒரு பக்கா பிளான் பண்ணி வாங்குங்க. என்னோட சொந்தக்காரர்ல ஒருத்தர் வீடு வாங்கிட்டாரு. 4 வீடு வச்சிருக்காரு. நானும் 4 வீடு வச்சிருப்பேன். அவரால முடியுதோ அவரு வச்சிருக்காரு. நம்மளால முடிஞ்சா தானே வச்சுக்க முடியும். அத விட்டுட்டு அவரு வச்சாருன்னு சொல்லி நம்மளும் அதே மாரி அவள ஃபாலோ பண்ணோம்னா, நமக்கு தான் பெரிய லாஸ் ஆகும் கடைசியா. நெறைய பேர் சொல்லுவாங்க, நெறைய பணம் சம்பாரிக்கணும்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, நமக்கு என்ன தேவையோ அந்த பணத்த சம்பாரிச்சா போதும். நம்ம எவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்றோமோ, அந்த பணம் தான் நம்மளால சம்பாரிக்க முடியும். அவங்களால சம்பாரிக்க முடியும்னா, அவங்க சம்பாரிச்சுட்டு போட்டும். பணம் பணம் மட்டும் லைஃபா இருக்க முடியாது. நம்மளால என்ன தேவை இருக்கோ, அந்த தேவைக்கு நம்ம சம்பாரிச்சுட்டு வாழ்ந்தா போதும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இத எப்படி ஸ்டேபிளா பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலா. இப்போ நம்ம வந்து வாக்கிங் போறோம்னு வச்சுக்கோங்களேன். அ இ இ தொடர்ந்து 21 டேஸ் அத நம்ம கன்டினியூஸா பண்ணணும். 21 டேல ஒரு நாள் நமக்கு மிஸ் ஆனாலும், திருப்பி 1ல இருந்து ஆரம்பிக்கணும். திருப்பி 21 டேஸ் பண்ணணும். அப்பதான் நம்மளால அத கன்டினியூஸா ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஒரு நாள் தானே பரவால்ல. நம்ம நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு நெனச்சோம்னா, அடுத்தது இன்னும் ஒரு நாள் போகும் அதுல. அது மாரி ஒரு நாள் ஒரு நாளா போய் என்ன ஆகும், திருப்பி இந்த வருஷம் கடைசில வரும்போது, நான் 2024ல முடிவு பண்ணது எதையுமே பண்ணல அப்படிங்கிற கட்டத்துல வந்து நம்ம நிப்போம். அத விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம், இப்ப நான் இன்னைக்கு காத்தால எக்சர்சைஸ் பண்றேன் அப்படின்னா, நான் நாளைக்கு பண்ணணும். அப்படி தொடர்ந்து 21 டேஸ் பண்ணணும். 22nd டேல என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து அந்த அந்த விஷயம் வந்து நமக்கு பழகிரும். இப்ப நம்ம காலைல எந்திரிச்சோனே பிரஷ் பண்றோம் அப்படிங்கிறது நம்ம சின்ன வயசுல இருந்து நமக்கு யாரோ பழக்குனது. நம்ம அப்பா, அம்மாவோ, இல்ல நம்ம தாத்தா, பாட்டியோ யாராவது பழக்கியிருப்பாங்க. அதனால நம்ம டெய்லி காத்தால இப்ப எந்திரிச்சா, சில பேர் தான் அந்த பெட் காஃபி, பெட் டீ அதெல்லாம் குடிப்பாங்க. எல்லாரெல்லாம் குடிப்பாங்கலாம் கிடையாது. எல்லாரும் எந்திரிச்சோனே முதல்ல பிரஷ் தான் பண்ணுவாங்க. அது வந்து நமக்கு யாரோ பழக்குனத வச்சு நம்ம அத கன்டினியூஸா பண்றோம். அது மாரி பண்றது வந்து ரொம்ப ரொம்ப நாளைக்கு ஸ்டேபிளா இருக்கும். இப்ப அதே மாரி நம்ம 21 நாள் அதாவது வாக்கிங்ன்னு இல்ல, சாப்பிடுறதுன்னு இல்ல. எல்லா விஷயத்தையுமே வந்து 21 டேஸ் அப்படிங்கிற கணக்குல பண்ண ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா 22nd டே நம்ம பண்ண ஆரம்பிச்சுருவோம். அது அப்படியே நம்ம கன்டினியூஸா போக ஆரம்பிச்சுரும் ப்ராசஸ். எ எல்லாரும் சொல்ற மாதிரி நான் வந்து ரெசல்யூஷன்னா 5 தான் எடுக்கணும், 10 தான் எடுக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ரெசல்யூஷன் முதல்ல ஒண்ணே ஒண்ணு எடுங்க. உங்களுக்கு எது முதல்ல எது இதுல முக்கியமோ அந்த ஒண்ண எடுத்து, அத 21 நாள் பண்ணி, அதுக்கப்புறம் 22 நாளைக்கு அப்புறமாட்டி அத கன்டினியூஸா நீங்க பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. அதுக்கப்புறம் உங்களோட 2வது ரெசல்யூஷனுக்கு போங்க. இது மாரி ஒவ்வொரு ரெசல்யூஷனா நீங்க எடுத்து பண்ணும்போது, நீங்க வந்து உங்கள நல்ல இன்னும் பெட்டர் பெர்சனா ஆக்க முடியும். எல்லாரும் எழுதுறதுக்காக 10, 15 எழுதி வச்சுட்டு, எதையுமே நான் பண்ணாம, சில பேர் என்ன பண்ணுவாங்க, டிசம்பர் கடைசி வரும். அப்ப சொல்லுவாங்க, 10 நாள் தான் இருக்கு இந்த வருஷத்துக்கு. இந்த 10 நாளைக்குள்ள நான் வந்து எல்லாத்தையும் கடகடன்னு பண்ணிருவேன் அப்டிம்பாங்க. எதுவுமே பண்ண மாட்டோம். நமக்கு டைம் வந்து 10 நாள் தான் இருக்கும். நமக்கு பண்ணவும் முடியாது. அண்ட் இன்னொன்னு என்ன ஆகும், கோவம் கோவமா வேற வரும். இப்ப நீங்க ஹெல்த்தியா சாப்பிடணும்னு முடிவு பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது இப்போ நெறைய இடத்துல என்ன சொல்றாங்க, நீங்க வெள்ளை அதாவது ஒயிட் சம்மந்தமா எதுவுமே சாப்பிடாதீங்க. மில்லட்ஸ் சாப்பிடுங்க. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ஐடியா குடுப்பாங்க. அது மாரி பல பேர் பல ஐடியா குடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது, நீங்க உங்களுக்கு என்ன சாப்பிடணுங்கிற ஒரு லிஸ்ட் எடுத்துக்கோங்க. அந்த லிஸ்ட்ல இருக்க ஐட்டத்த தயவு செஞ்சு நீங்களே பண்ணுங்க. நீங்கலாம் என்ன பண்றீங்க, ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிறீங்க. அந்த லிஸ்ட்ட உங்க வீட்ல இருக்க யார் தலையிலயாவது கட்டுறீங்க. கட்டிட்டு நீங்க உட்கார்ந்து அவங்க எனக்கு பண்ணி குடுப்பாங்க. நான் இத சாப்பிடுவேன் அப்படின்னு உட்கார்ந்துருப்பீங்க. கிடையாது. நீங்க அதுக்கு முயற்சி எடுத்து பண்ணுங்க. முயற்சி எடுத்து பண்ணீங்கன்னா, நீங்க பண்றதுக்கும் கத்துப்பீங்க. அண்ட் வந்து உங்களுக்கு உங்களால பண்ணிக்க முடியும்.
இப்போ உங்க வீட்ல உங்க ஒய்ஃபோ, இல்ல அம்மாவோ, இல்ல யாராவது, இல்ல நீங்க உங்க ஒய்ஃப்க்கு யாருக்காவது பண்ணி குடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 4, 5 நாள் அவங்க பண்ணுவாங்க. அவங்களுக்கே ஏகப்பட்ட வேலை இருக்கும். அதோட இந்த வேலையும் சேர்த்து அந்த வேலையும் பண்ணி குடுப்பாங்க. அப்புறம் ஒரு நாள் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகும். இல்ல அவங்களுக்கு வேற வேலை இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க உங்களுக்கு பண்ணி தர மாட்டாங்க. அப்ப உங்களுக்கு என்ன ஆகும், சரி இன்னைக்கு ஒரு நாள் தானே நீங்க விடுவீங்க ஆஸ் யூசுவல். அப்புறம் அடுத்த நாள் இப்படி போயிட்டே இருக்கும். இப்ப நம்ம பண்ணிட்டோம் நம்ம விஷயத்த அப்படின்னா, கண்டிப்பா நம்ம யாரையும் எதிர்பார்த்து இது பண்ணணும்னு அவசியம் இல்ல. அது ஒண்ணு. அண்ட் இன்னொன்னு இப்ப அவங்க நமக்கு பண்ணி தரல அப்படின்னா, நமக்கு அவங்க மேல செம்ம கோவம் வரும். நீங்க இப்ப பாசிட்டிவா பேசணும்னு எடுத்த விஷயத்த நீங்க பண்ண மாட்டீங்க. அந்த கோவத்துல அவங்ககிட்ட போய் கத்த ஆரம்பிச்சுருவீங்க. சோ, உங்க வேலைய நீங்க செஞ்சுக்கிற மாதிரி, உங்களால முடிஞ்ச மாதிரி, அ ஒரு ரெசல்யூஷன் எடுத்து பண்ணா, கண்டிப்பா ஸ்டேபிளா பண்ண முடியும். ஸ்டேபிளா பண்றதுக்கு இன்னும் நெறைய வழிகள் இருக்கு. நம்ம இப்போ ஒவ்வொன்னுக்கும் ஐடியா பண்ணி நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நமக்கு நெறைய ஐடியாஸ் கிடைக்கும். அந்த ஐடியா வச்சு நம்ம கன்டினியூஸா எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைங்க. எடுத்து வச்சு அந்த ரெசல்யூஷன 21 டேஸ் கம்ப்ளீட் பண்ணுங்க. 22nd டேலேருந்து உங்களுக்கு அந்த பிராக்டிஸ் வந்துரும். 21 டேஸ் கண்டிப்பா பண்ணணும்னு வச்சுக்கணும். ஒரு நாள் தானே, இன்னைக்கு சாட்டர்டே தானே, சண்டே தானே, இல்ல இல்ல. நம்ம எல்லா நாளும் நம்ம அந்த 21 நாள் பண்ணிடணும். 22வது நாள் நம்ம அத பிராக்டிஸ் பண்ணிடுவோம். நீங்க 21 நாள் பண்ணலன்னா, திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சு 21 நாளே கொண்டு வாங்க. இப்படி அப்படின்னு நம்ம விட்டுக்கிட்டே வந்தோம்னா, இந்த வருஷம் கடைசியிலயும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. திருப்பி நான் அடுத்த வருஷம் ரெசல்யூஷன் எடுக்கிறேன்னு உட்கார்ந்துருப்பேன். ரெசல்யூஷன் எடுக்கிறது முக்கியம் இல்ல. ரெசல்யூஷன் எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். டிசம்பர் 30 கூட ரெசல்யூஷன் எடுக்கலாம். ஆனா, அத கரெக்ட்டா பண்றோமா? கரெக்ட்டா பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? அப்படிங்கிறத மட்டும் டிசைட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் எடுத்து அத பண்ணுங்க. இவ்வளோ நேரம் கேட்ட அனைவருக்கும் நன்றி. நன்றி மேடம். ரொம்ப அருமையாக உங்களுடைய ரெசல்யூஷன வச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப அருமை. அதாவது ரெசல்யூஷன்ன்றது நீங்க பேப்பர்ல எழுதி வைக்கிறது பெரிய விஷயம் இல்ல. அத ப்ரொசீட் பண்ணணும். அத ப்ரொசீட் பண்றது மொத்தமா எழுதி வச்சு பண்ணாம கூட நீங்க ஒவ்வொன்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உண்மையாகவே நீங்க சொன்ன கருத்துக்கள் வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன்னா, வருடத்தின் முடிவில ஓடக்கூடிய ஒரு ஓட்டமும், வருடத்தின் முடிவில அப்படியே நம்ம என்ன சொல்றது, ஆர்வ கோளாறுல ஒரு டைரி எடுத்து நான் இத பண்ணிடுறேன், அத பண்ணிடுறேன்னு எழுதுவாங்க. ஆனா, நீங்க சொன்ன மாரி கண்டிப்பா அத ப்ரொசீட் பண்ண மாட்டாங்க. கடைசியா பார்த்தீங்கன்னா, மறுபடியும் டிசம்பர் லாஸ்ட் வரும். அது அப்படியே தான் இருக்கும். ஸோ நல்ல ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. எடுக்கிற ஒரு ரெசல்யூஷன ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு எடுங்க. 21 நாளுக்குள்ள அத பாருங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்னொன்னு எடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நல்ல ஒரு கருத்துக்கள் தான். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க் யூ. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நெறைய புதிய நபர்கள்லாம் வந்திருக்காங்க. நீங்க எல்லாருமே கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணி உங்களுடைய கருத்துக்கள சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாருக்கும்னு நாங்க நெனைக்கிறோம். தொடர்ந்து இந்த தளத்தில பயணிக்க விருப்பது தான் நீங்க சாட் பாக்ஸ்லயும் உங்க நம்பர போடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபவுண்டர் குமரேசன் சார், ஃபீட்பேக் வழங்கலாம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ ஸோ மச் மேம். மை ஹாப்பியஸ்ட் கிராட்டிட்யூட் டு யூ மேம். ரொம்ப ஒரு அருமையான செஷன். உங்களை இந்த தளத்துக்கு ரெஃபர் பண்ணி அறிமுகப்படுத்தின விவேகானந்தன் சாருக்கு என்னுடைய கிராட்டிடியூட். அதாவது யுத்திகள்னு சொல்லலாம். அந்த யுத்திகளை ரொம்ப யதார்த்தமா உங்களோட ப்ராக்டிக்கல் லைஃப்ல நீங்க பண்ணிட்டு இருக்கிறத வச்சு ஒவ்வொரு விஷயத்துக்கும் எக்ஸாம்பிளோட எல்லாரும் ஃபாலோ பண்ற மாதிரி இருந்துச்சு. அந்த சைக்காலஜி டேஸ் கூட 21 டேஸ் ஒரு விஷயத்த பழகுனீங்கன்னா அந்த விஷயம் நம்மளோட ஹெல்த்தியான ஒரு விஷயமா ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, அதை தொடர்ந்து செஞ்சோம்னா அது நம்மளை விட்டு போகாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கான்செப்ட் 21 டேஸ் கான்செப்டையும் ரொம்ப அருமையா சொன்னீங்க. தேங்க்யூ மேம். நீங்க இந்த தளத்துக்கு தொடர்ந்து வந்து பயணிச்சீங்கன்னா இந்த தளமும் இந்த தளத்தில் உள்ளவங்களும் நிறைய விஷயங்களை இங்கிருந்து எடுத்துட்டு போவாங்க. மை ஹாப்பியஸ்ட் கிராட்டிட்யூட் ஒன்ஸ் அகைன் மேம். தேங்க்யூ மேம். தேங்க் யூ சார். நெக்ஸ்ட் மில்டன் சார், மில்டன் ராஜசேகர் சார் உங்களுடைய ஃபீட்பேக் வழங்கலாம். சார் ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப சிறப்பா இருந்தது. அதாவது ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப இம்பாக்ட் இருந்ததுன்னா, நம்ம காரியத்த நம்மளே செய்யணும், மத்தவங்கள எதிர்பார்க்க கூடாதுன்னு சொன்னாங்க. அதாவது இப்போ நான் புக்ஸ்ல நெறைய வச்சிருக்கேன். அத கிளீன் பண்ணணும்னு நெனச்சுன்னு இப்ப யாராவது ஒரு நண்பர எதிர்பார்த்துன்னே இருப்பேன். அவரு வரவே மாட்டாரு. அப்போ அப்படியே நாட்களாவது, மாதமாவது, வருஷமாவது. ஸோ ஐ ஹேவ் டு டூ ஃபார் மை செல்ஃப். நாட் எக்ஸ்பெக்டிங் அதர்ஸ். எக்ஸ்பெக்டிங் அதர்ஸ் இஸ் டிஃபீட்டிங் ஃபார் மை செல்ஃப். அப்படின்ற கருத்த தெரிஞ்சீங்கன்னா ரொம்ப நன்றி. வணக்கம். நன்றி. நன்றி நன்றி சார். நெக்ஸ்ட் மேஜர் நாராயணன் சார் உங்களுடைய ஃபீட்பேக் வழங்கலாம். வணக்கம்.
நற்புலரி காலை வணக்கம். மேடம் ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. கரெக்டா ஒரு 20-25 நிமிஷத்துல அழகா சொல்லிட்டீங்க நீங்க. ஒரு நிறைய நம்ம ரீட் ஃபோர்ட்ல நிறைய கேட்டிருக்கேன். நிறைய இது போல அழகான சிந்தனைகள் அண்ட் நம்ம எவ்ரிடே லைஃப்ல ஃபாலோ பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப அழகா சொல்றீங்க நீங்க. இன்னைக்கு எப்படி கோல் செட்டிங் யார் வேணா பண்ணலாம், எப்போ வேணா பண்ணலாம் சொன்னீங்க நீங்க. கோல்ஸ் ஆர் நத்திங் பட் ட்ரீம்ஸ் வித் டெட்லைன்ஸ் சொன்னீங்க நீங்க. ஒரு கால வரையறை பண்ணணும், அதுதான் ட்ரீம்ஸ் ஆரம்பிச்சீங்க நீங்க. கொஞ்சம் படிப்படியாக எடுத்துட்டு போனீங்க. 21 நாள் இட்ஸ் வெரி பவர்ஃபுல் டெக்னிக். எல்லாருக்குமே ஒரு கோல் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இந்த வருஷமும் உங்களோட இந்த அழகான ஒரே கேட்டுட்டு இந்த வருஷத்துல கோல் செட் பண்ணிட்டு கோலையும் அச்சீவ் பண்ணணும்னு அனுப்புறோம். ரொம்ப அற்புதமா நல்லா இருந்தது. நன்றி, வணக்கம் மேடம். தேங்க்யூ. நன்றி சார். அருள் சார், உங்களுடைய ஃபீட்பேக் வேணுங்களா? அனைவருக்கும் காலை வணக்கம். ரொம்ப சூப்பராக இருந்தது மேம். ஏன்னா அந்த 21 நாள் ஒரு விஷயத்த தொடர்ந்து பண்ணோம் அப்படின்னா சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத ஈஸியாக புரிய வச்சிங்க. ப்ளஸ் அவங்க பண்ணாங்க இவங்க பண்ணாங்கிறத விட நமக்கு என்ன செட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்து கிளியராக எக்ஸாம்பிளோட சொல்லும்போது எங்களுக்கு கனெக்ட் ஆச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்ஸ் லாட் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. தொடர்ந்து தாமோதரன் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். நற்புலரிக்கு காலை வணக்கம். சிவா மேடம், ரத்தின சுருக்கமாக சிறிய குறுகிய காலத்தில் குறுகிய நேரத்தில் உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக எடுத்துரைத்து ஒரு ரெசல்யூஷன் வச்சா அது 21 நாளில் சக்ஸஸ் பண்ணி முடிக்கணும் என்ற ஒரு எண்ணத்தில் உங்களுடைய பேச்சு அமைந்திருந்தது. மிக நன்றி மேடம். உங்களுடைய கருத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி மேடம். நன்றி சார். நித்யதேவி மேடம், உங்களுடைய ஃபீட்பேக் வழங்கலாம். தொடர்ந்து நம்ம ரவி வின் வாட்டர் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கும் வழங்கினா நல்லா இருக்கும். புதிதாக இணைந்திருப்பவர்கள் ஷேர் பாக்ஸ்ல உங்க நம்பர் போடுங்க. அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். மேம், கொஞ்சம் மாத்திரை சாப்பிட்டனால லேட்டா வந்துட்டேன் மேம். பட் இந்த வருஷம் ரெசல்யூஷன்ஸை நீங்க எப்படி சொல்லியிருப்பீங்கன்றத லாஸ்ட் 5 மினிட்ஸ்ல அழகா எனக்கு கிடைச்சிச்சு. ஒரு விஷயத்தை 21 நாள் செய்யும் பொழுது அது பழக்கம் வழக்கமாகும் அப்படின்ற ஒண்ணு. 2வது, நிஜமாவே மேம் இவங்க சொன்ன ஃபீட்பேக்ல இருந்து நான் ஃபீட்பேக் சொல்றேன். என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு விஷயத்த செஞ்சுட்டு அந்த இதை எடுத்துட்டு அது வந்து நம்ம ஃபாலோ ஆயிருக்கோமா, அதுக்கு நம்ம தயாரா இருந்தோம், இப்ப தயாராயிருக்கோமா அப்படின்ற மாதிரி இதான் மேம். இந்த மாசமா இருக்கிற ஒரு அம்மா வந்து அடுத்து குழந்தை பிறந்தோன்னா அதுக்கு தயாராகும். ஃபர்ஸ்ட் தயாராகும், அப்புறம் தாயாராகும். அதுக்கு நாம உரித்து தானா, நல்ல தாய் தானா, அதாவது எல்லா தாயும் நல்ல தாய் தான். ஆனாலும் குழந்தைய எப்படி, எந்த குழந்தையும் நல்ல குழந்தையா, அன்னை வளர்ப்புலன்னு சொல்ற மாதிரி இந்த அன்னை இந்த குழந்தைய வயிற்றுல வளர்த்ததை விட்டுல வெளியில எப்படி வளர்த்ததுக்கு? ஏன்னா ஊர் பார்க்க போகுது, நம்ம மட்டும் பார்த்துட்டு வந்து உலகம் பார்க்க போகுது அப்படின்றத அழகா ஒரு ஃபீட்பேக் வந்து இவங்க சொன்னது வந்து நான் சொல்லிட்டேன். நான் யூடியூப்ல பார்த்து நல்லா கரெக்டா சொல்லிடுறேன். சிறப்பு. 2வது, நான் இந்த தடவை என்ன செஞ்சேன்னா, ஒரு விடயத்துக்கு வந்து ஒரு பேர் கொடுத்தேன். பேர் கொடுக்கும்போது எப்ப பார்த்தாலும் தெரிஞ்சவங்களே பேசிக்கிட்டே இருந்தான். அப்ப நான் ஃபர்ஸ்ட் சுஜாதான்னு கொடுத்துட்டேன். அன்னைக்குதான் நான் வந்து உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சுஜாதாவை நான் எனக்குள்ள எடுத்து எப்படி நான் சொல்ல போறேன்ற அத பிரமிப்புல உட்காந்துருக்கேன். அடுத்த மாசம் அதுக்கு இந்த மாசம் உங்களுடைய அதே 11ஆம் தேதி தான் சொல்ல போறேன். இதே 11ஆம் தேதி சொல்ல போறேன். அடுத்த மாசம் இதே 11ஆம் தேதி நினைவு இருந்துச்சு. பட் அந்த மாத்திரையோட ஒரு எஃபெக்ட் பரவாயில்ல, ரொம்ப சூப்பரா எப்பயும் போல சொல்லிருக்கீங்க. ஏன்னா 15 பேர் வந்திருக்காங்க, 16 பேர் வந்திருக்காங்கன்னும் போது என்று மார்க்கண்டேயன் மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் தான். சிறப்பு மாமா. மென்மேலும் வளர வேண்டும். எல்லா நலம் வளமும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். நன்றி, வணக்கம். வாய்ப்பிற்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி சார். தொடர்ந்து ஹீலர் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். வணக்கம் மேடம். ரொம்ப அருமையா இருந்தது உங்களோட ப்ரோக்ராம். வந்து யதார்த்தமா ஈஸி டு இம்ப்ளிமெண்ட். அதை வந்து மனிதன் வந்து எவ்வளவு தூரம் அந்த கேஷுவலாவே வந்து அதை எடுக்கணுங்கிறதும், அது வந்து இட்ஸ் நாட் அ டைம் பேஸ்டு, இட்ஸ் ஆக்ஷன் பேஸ்டுங்கிறதும், அந்த தாட் பேஸ்டுங்கிறதும் வந்து நீங்க ரொம்ப அழகா அதை ஈஸி டு இம்ப்ளிமெண்ட்டுங்கிறத, அதாவது நம்ம வேற யாராவது சொல்லும்போது நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதுங்கிறது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். எப்படி பண்ணணுங்கிறது புரியாம இருக்கும். ஆனா நான் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா, பல்ல தேய்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா எந்திரிச்சு போய் பல்பொடி எடுக்கிறது ஈஸியா புரியும். ஸோ அதனால அது வந்து நம்மளோட ஆக்ஷன் பேஸ்டு. இப்போ என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தன்னை கூட பார்த்துக்காம உலகத்தை பார்க்குறாங்க.
அதாவது என்னன்னா, இந்த உலகத்தை இப்படியெல்லாம் மாத்தணுங்க, இதெல்லாம் சரியில்லைங்க, அவன் சரியில்லைங்க, இவன் சரியில்லை. இவங்களுக்கு நீங்க சொல்ற விஷயம் என்ன? அதாவது என்னன்னா, வேற யாரு பாராட்டுறதுக்காவது பண்ணலாங்கிறது இல்ல. இப்ப ஒரு மரம் நடுறதுன்னு ஒரு வெறி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தலை சுத்தல் இருக்கும், உடம்பு முடியாம இருக்கும். எதை பத்தியுமே கவலைப்படாம, இப்ப இங்க இங்க ப்ரோகிராம் நடத்துறவங்களே கூட இருக்கலாம். என்னைக்காவது ஒரு நாள் உடம்பு முடியலன்னா கூட, நான் கன்டினியூஸா நடத்தணுங்கிற தன்மையில ரெடியா இருக்காங்க. ஆல்டர்னேட்டிவ் இங்க ஆள் இருக்கு. ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனா சில இடத்துல ஆட்கள் கிடையாது. ஹி இஸ் த ஒன் பெர்சன் ஹி இஸ் சப்போஸ் டு டூ. அப்படிங்கும்போது அது வந்து எவ்வளவு தூரம் ரைட்டு, அது ஏன் அப்படி போறாங்க, அத வந்து வாட் இஸ் யுவர் அட்வைஸ்? சார் ரீட் ஃபோர்ட் தளம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஆனா வந்து நான் தான் ரெகுலரா அது இது பண்றேன். எல்லா நாளும் ஹோஸ்ட் பண்றேன். எனக்கும் 7 மணிக்கு நிறைய வெளிய போற வேலைகள் வரும். நான் வந்து அது நான் என்னால அத நின்று போயிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்திலேயே டெய்லி கொண்டு போவேன். எங்க வீட்லயும் என்ன எல்லாரும் கேட்பாங்க, "உங்க வீட்ல சத்தம் போட மாட்டாங்களா? உங்களுக்கு வீட்ல வேலை வெட்டியே கிடையாதா? இந்த வேலை வெட்டியே கிடையாதா?" நான் பல தடவ கேட்டிருக்கேன். எனக்கு அது பழகி போச்சு அப்படிங்கிறது தான் கான்செப்ட். என் கான்செப்ட்ல நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இது வந்து 3 வருஷமா நடக்குது. நான் இப்போ இது 1 வருஷமா பார்க்குறேன். என்னால இது நின்றுச்சுன்னா, எனக்கு அது ஒரு கில்ட் அப்படின்னு மாரி உள்ள தோணுது. அதுக்காக நான் நடத்துறேன். சில நாள் வெளியில போம்போது, வெளியில ஹெட்செட்ட போட்டுக்கிட்டு கூட அத நடத்தியிருக்கேன். ரொம்ப முடியலன்னா, இப்பப்போ நான் நித்யா தேவி மேம் கிட்ட, விவேகானந்தன் சார் கிட்ட உதவி கேட்கிறேன். ஏன்னா, அவங்களுக்கு அத பத்தி கொஞ்சம் தெரியுது. சோ, அது வந்து நடந்துரும் அப்படிங்கிற மாரி தான். இது வந்து நெறைய கஷ்டம் இருக்கு சார். பட் நம்ம வந்து அத ஹேப்பியா எடுத்து செஞ்சோம்னா, அது பெரிய கஷ்டமா தெரியாது. நான் எல்லா நாளும் 7 மணிக்கு அந்த செஷனுக்கு நுழையும்போது, இன்னைக்கு நான் புதுசா கத்துக்க போறேன். இன்னைக்கு எனக்கு எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதா இருந்தா கூட, அது அவங்களுடைய எப்படி அவங்களுடைய எண்ணத்திலேருந்து அத சொல்றாங்க. அதுல நான் என்ன கத்துக்கிறேன், அந்த எண்ணத்துல போகும்போது அது பெருசா தெரியாது. அதே மாரி வந்து நீங்க ஒரு ஆல்டர்னேட்டிவ் பிளான் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நம்மளே நடத்தணும். இப்ப ஒரு பிசினஸே இருந்தா கூட, நானே பொட்டலம் கட்டணும், நானே அனுப்பணும். இட் இஸ் டோட்டலி ராங். என்ன? இல்ல ஆல்டர்னேட்டிவ் ட்ரை பண்ணியாச்சு சார். யாரும் வர்றதுக்கு முன் வரல. முன் ஓகே, வந்தா குடுக்கறதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். முன் ஓகே. வரலங்கும்போது என்னால நிக்க வேண்டாம். நான் பண்ற வரைக்கும் பண்றேன். முடியாது போற அன்னைக்கு யாராவது ஒருத்தங்க வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. எனக்கு இந்த தளம் நடக்கணும். அது முடியாத வர அன்னைக்கு அவங்க கிட்ட குடுத்துருவோம். இப்ப கூட இல்ல நான் எழுதி என்னைக்காவது ஒரு போடுறேன். நாள் ஆல்டர்னேட்டிவ்க்கு நீங்க பயன்படுத்திக்கலாம்னு ஒண்ணு. 2வது வந்து இந்த சேவாங்கிற பேர பார்த்தோனே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதான் ஃபுல் பேரா? அ அதான் ஃபுல் பேரு. என் அ அதான் ஃபுல் பேரு சார். என் ஆக்சுவலா என் ஃப்ரெண்ட் ஒருத்தர்ட்ட கவிதை எழுத சொன்னேன். கயல் விழின்னு போட்டு. பேர் வைத்த பெரியவருக்கு சாக்கு சாக்காய் சர்க்கரை கொட்ட வேண்டும். கயல் விழி அப்படின்னு எழுதி குடுத்தான். நான் சொல்றது 10th படிக்கும்போது என்னோட கிளாஸ்ல ஸ்டூடண்ட். அதாவது அந்த பேரு அந்த தாட் இருக்கு பாருங்க. ஃபாதர் வச்சதா? மதர் வச்சதுங்களா? என்னோட பாட்டி வச்சாங்க சார். எங்களோட அப்பாவோட பாட்டி பேரு சார் இது. அவங்க சரி. நல்லா வாழ்ந்தாங்க லைஃப்ல அப்படிங்கிறதுனால சேவாங்கிற பேர் வச்சாங்க. அருமை, அருமை. இந்த இதுவரைக்கும் பேர் வந்து நெறைய பேருக்கு சர்ச் பண்ணா கூட தெரிஞ்சது. கூகுள்ல சர்ச் பண்ணா கூட யாருக்கும் இந்த பேர் இருக்காதுங்கிறது அளவுக்கு அது புரியுது. அந்த 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 வேர்டிங்ஸ் இட் மேட் அஸ் டு டூ லாட் ஆஃப் சேவாஸ் டு த சொசைட்டி அப்படிங்கிறது ஆக்சுவலா தான். இந்த சேவாவே எப்படின்னா சார், சின்ன வயசுல என் காலேஜ்ல நான் மட்டும் தான் சேவா, ஸ்கூல்ல நான் மட்டும் தான் சேவா. சேவாங்கிற பேர நெறைய பேர் வந்து ஆணா அவங்க வந்து அத இது பண்ணுவாங்க. எனக்கு பயங்கரமா கோவம் வரும் அந்த டைம்லலாம். ஏன் இந்த பேர எனக்கு வச்சீங்க? உலகத்துல உங்களுக்கு பேரே கிடைக்கலையா? அப்படின்னு சொல்லி கூட எங்க அப்பா அம்மாட்ட சண்டை போட்டுருக்கேன். ஒரு கட்டத்துல ஒரு புரிதல் வந்துச்சு. என் பேர யாரோ ஒருத்தங்க புரிஞ்சுக்கல அப்படிங்கிறதுக்கு நான் கத்தக்கூடாது. என் பேர் நல்ல பேர் தான். அவங்களுக்கு புரியலன்னா நான் என்ன பண்ண முடியும்? அப்படின்னு எடுக்கும்போது, அவங்க அந்த பேர இப்போ எங்கேயாவது நான் ஹாஸ்பிட்டல்லாம் போயிருக்கேன்னா, என் பேர வந்து ஒரு மாரி கொலை பண்ணி தான் கூப்பிடுவாங்க. அப்பவே நான் தெரிஞ்சு எந்திச்சு போயிருவேன். ஓ! என்னத்தான் கூப்பிடுறாங்க. ரைட். என் பேர யாரும் கரெக்ட்டா ஸ்பெல் பண்ணதே இல்ல. ஆனா அப்போலாம் வந்த கோவம் இப்போ வரல. அவங்களுக்கு படிக்க தெரியலன்னா நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு நல்ல பேர் தான் வச்சிருக்காங்க. அப்படிங்கிற புரிதல் வந்தபோது, நான் என்ன பெட்டர் பெர்சனா நான் பார்க்க ஆரம்பிச்சேன். சூப்பர், சூப்பர். சிறப்புங்க. வாழ்த்துக்கள். தேங்க் யூ. தேங்க் யூ, தேங்க் யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். விவேகானந்த் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வாங்கலாம். மேடம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி. ஏன்னா வந்து கொஞ்சம் லேட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. முன்னாடி எந்திரிச்சு திருப்பி தூங்குற லேட் ஆயிடுச்சு. சாரி எக்ஸ்ட்ரீம்லி. கடைசியாக வந்து ஒரு 10 நிமிஷம் கேட்டனால ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எப்பயுமே இந்த கோல்ஸ் புக்கு படித்த மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிச்சு எனக்கு. ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா என்னைக்கு வேணாலும் அந்த விஷயத்தை இருக்கலாம். அந்த விஷயத்தை எப்படி நம்ம கடைசி வரைக்கும் கொண்டு போகிறோம் அப்படின்றதா இருக்குது. உங்களால் இப்போ இந்த டைம் முடியலையா, அடுத்த டைம் திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரு டிட்டர்மினேஷன் அதில் தெரிஞ்சுச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு டைம் பவுண்டில் கரெக்டாக வச்சு கரெக்டாக பண்ணணுன்றது. இதை நம்ம ஒர்க்கை நம்ம தான் பண்ணணும். அதை தன் கையே தனக்குதவின்னு சொல்லுவாங்கல்ல,
அது வந்து ஒரு இதுல நம்ம தமிழ்ல படிச்சிருக்க விஷயம் தான். அதை வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றப்போ ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த ஒரு விஷயம் வந்து என்னன்னா, இதுதான் வந்து எந்த ஒரு ரெசல்யூஷனுக்குமே ஒரு ரூட் கீயே நீங்க சொல்லிட்டீங்க இன்னைக்கு. இதுதான் அவ்வளவுதான் அப்படின்றத சொன்ன மாதிரி இருந்தது. எப்பயுமே ஒரு ப்ராக்டிக்கலா ஒரு விஷயத்த சொல்றப்போ ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க என்ன பண்ணீங்களோ அதை வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணதுன்றது ரொம்ப சூப்பரா இருந்தது. கண்டிப்பா வந்து உங்க வாழ்க்கையில எந்த கோல் எடுத்தாலும் நீங்க சூப்பரா செய்வீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கு நற்புலரிக்கு நம்ம வாய்ப்பளித்த நற்புலரிக்கு மிகப்பெரிய நன்றிகள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ விவேகானந்த் சார். தொடர்ந்து லக்ஷ்மணன் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். மிக்க நன்றி வாய்ப்புக்கு. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம புதிய ஒரு ஆளுமையை நம்ம சந்திச்சிருக்கிறோம். அந்த ஆளுமை நம்மிடையே வந்து சேருவதற்கு காரணமாக இருந்த நண்பர் விவேகானந்தருக்கு இந்த நேரத்தில் பாராட்டுகளும் நன்றிகளும். நம்மளுடைய தளத்திற்கு புதிதாக பல பேர் வந்து கொண்டே இருக்கிறார்கள். பல பேர் வராங்க, நிறைய பேர் சிறப்பாக பண்றாங்க. அந்த வகையில் இவங்களுடைய முத்திரையை பதித்திருக்காங்க சேவா அவர்கள். அவர்களை நான் பாராட்டவும் நன்றி தெரிவிக்கும் கடமைப்பட்டிருக்கேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த ரெசல்யூஷன் அப்படின்ற தலைப்புன்றது காமனாக தான் வச்சிருக்கோம். அந்த ரெசல்யூஷன் வந்து வருடத்தின் துவக்கத்தில் எடுக்க வேண்டியது அப்படின்றதெல்லாம் இல்லை அப்படின்றத அவங்க உறுதியிட்டு சொல்லியிருக்காங்க. மனுஷன் ஒரு நல்ல விஷயத்த செய்யணும் அப்படின்னா என்னைக்கு வேணாலும் அதை தீர்மானிக்கலாம் மனசுக்குள்ள. அதை தொடர்ந்து முயற்சி செய்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதை வந்து நடைமுறைப்படுத்தணும். அதில் தான் அதோடைய வெற்றியும் இருக்கு, அவனுடைய வெற்றியும் இருக்கு. அதை தெளிவாக அவங்க சொல்லிட்டாங்க. 21 நாள் செய்ய முயற்சி பண்ணுங்க. இடையில ஒரு நாள் பிரேக் ஆனாலும் திருப்பி 21 நாள். அப்ப இது தொடர்ந்து ஒரு விஷயம் நடந்துன்னே இருந்ததுன்னா அது வந்து பழகிடும். அதுக்கப்புறம் இயல்பா அது வந்து அவர் விட்டு போகாது. தொடர்ந்து அவருக்கு எப்பயுமே அவர் கூடயே அது தொடர்ந்து வர ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்க. கஷ்டப்பட்டு எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது, இஷ்டப்பட்டு செய்யணும், இயல்பா செய்யணும் அப்படின்றது அவங்களுடைய தாட்டா இருந்தது. அவங்களுடைய ஒரு ஃப்ளோவா பேசுனாங்க. காரணம் என்னன்னா, நிறைய இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்ச அந்த ரீட் ஃபோர்ட் ஒரு நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறதுனால ஒரு ஒரு பயிற்சி தளத்தை ஒரு ஒரு ஜூம் தளத்தை எப்படி விர்ச்சுவல் தளத்தை எப்படி நடத்தணுன்றதுல நல்ல லாபகம் அவங்கள்ட்ட இருக்கு. அதனால இயல்பா அவங்க பேசி முடித்து விட்டார்கள். குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடியே பேசி விட்டார்கள். ஆனால் சொல்ல வேண்டிய விஷயத்த நச்சுன்னு சொல்லிட்டாங்க. காரணம் என்னன்னா, நிறைய ஆளுமைகளை கையாண்டதுனால அவங்களுக்கு அந்த இயல்பா அந்த திறமை அவங்களுக்கு வந்திருக்கு. மிக்க நன்றி சேவா அவர்களே. உங்க பேரு வந்து புதுமையானது. இருந்தாலும் சேவையில் நாட்டமுடைய என்னை போன்ற நபர்களுக்கு சேவா என்பது புதிதான பெயர் இல்லை. சேவை அப்படின்றதான் சொல்லலாம். அது வேற மாதிரி எல்லாம் எடுத்துப்பாங்க. சேவைன்னா இது உணவுப் பொருள்னா அப்படி கிடையாது. சேவைன்றது ஒரு சர்வீஸ். வாழ்க்கையில பிறருக்கு சேவை வழங்குவதை உயரிய நோக்கமாக கொண்டு செயல்பட வேண்டும் என்ற ஒரு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மிக்க நன்றி உங்களை வாழ்த்துகின்றேன். நம்மளுடைய தொழில் முனைவர் மிஸ்டர் ரவி வந்திருக்காரு. வின் அண்ட் வின் வாட்டர். அவரே இந்த தளத்திற்கு வரவேற்று அடுத்து நண்பர் அருள் வந்திருக்காரு. அவரு வந்து அவர் நிகழ்ச்சி வழங்கிட்டு அவரு இந்த மாதம் 27ஆம் தேதி நிகழ்ச்சி வழங்குறாரு. ரவி ஒரு வின் அண்ட் வின் வாட்டர் உங்களுடைய கருத்து ஃபீட்பேக்கை நீங்க வழங்கலாம் சார். அன்மியூட் பண்ணிட்டு வழங்குங்க. அனைவருக்கும் காலை வணக்கம். நான் இப்போதான் லேட்டாக தான் ஜாயின் பண்ணேன். கேட்ட கொஞ்ச நேரத்துலேயே ரொம்ப சூப்பராக இருந்தது. அதனால இனிமேல் இதை டெய்லி நான் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னோட நம்பர் இதெல்லாம் இது பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்த இதில் நான் நல்லபடியாக கலந்துக்கிட்டு என்னோட ஃபீட்பேக் கொடுக்குறேன். நன்றி. மிக்க நன்றி ரவி சார். நண்பர்களே, இந்த தளத்தை உருவாக்கியதற்கான நோக்கம் என்ன? அதிகாலை பொழுது வந்து ஒரு ஆற்றல் மிகுந்த பொழுது. அதை நிறைய பேரை பயன்படுத்த தவறி விடுகிறார்கள். அவர்கள் இஷ்டம் போல் எழுந்ததும் அவர்கள் இஷ்டம் போல் தங்களது பணிகளை தொடர்வதுமாக அன்றைய நாள் பொழுதை வீணாக்கி விடுகிறார்கள். அதிகாலையில் கூட்டை விட்டு புறப்படும் பறவைக்கு இறை கிடைக்கும் என்பது இயல்பான ஒரு விஷயம். அந்த காலத்தெல்லாம் வந்து 4:30 மணிக்கெல்லாம் எழுந்து ஏறு பூட்டி உழ ஆரம்பிச்சிடுவாங்க. காலையில ஒரு 11 மணி உச்சி வெயில் ஏறத்துக்குள்ள அவங்க உழுது முடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓய்வு எடுப்பாங்க. இப்படியாக நம்ம வாழ்க்கை போய் கொண்டிருந்தது. இன்று நாம் பல அறிவியல் தொழில்நுட்பங்களை காண ஆரம்பித்தோமோ அந்த முதலில் நம்மளுடைய இயல்பான வாழ்க்கையெல்லாம் சீர்கெட்டு போய் இன்னைக்கு வந்து பல இன்னல்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது நம்முடைய பாரம்பரிய மனித இனம். அந்த பாரம்பரியத்தை விட்டு விலகக்கூடாது என்ற நோக்கில் தான் நாங்கள் வந்து இந்த தளத்தை வந்து
கொஞ்சமாவது பழைய விஷயங்களை பின்பற்ற வேண்டும். உடலுக்கு தேவையான, உள்ளத்திற்கு தேவையான ஆரோக்கியமான விஷயங்கள் பின்பற்ற வேண்டும். அதற்கு நற்புலரி அடித்தளம் இட வேண்டும் என்ற நோக்கில் துவங்கப்பட்டு, இன்னைக்கு 376வது நாளை நம்ம எட்டி பிடித்திருக்கின்றோம். இந்த தளத்திற்கு தொடர்ந்து வருகை புரிந்து கொண்டிருக்க நண்பர்களுக்கு பாராட்டுகளும், வாழ்த்துக்களும், நன்றியும். அடுத்தபடியாக புதிய நபர்களை நீங்கள் அழைத்து வந்தால் இன்னும் இந்த தளத்தை இன்னும் மெருகூட்டலாம் என்ற வேண்டுகோளை வைத்து சுமதி அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சார். சார் கண்ணன் கேசவன் சார், உங்களுடைய ஃபீட்பேக் வழங்கினா நல்லா இருக்கும். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த தளம் ரொம்ப நாளாக குமரேசன் சார் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு. நான் அவரை ஒரு மீட்டிங் சந்திச்சேன். இன்னைக்குதான் முதல் முறையாக இதில் அட்டன் பண்ணக்கூடிய சூழ்நிலை கிடைச்சிது. அதுவும் கடைசி ஒரு 10 மினிட்ஸ் அட்டன் பண்ண முடிஞ்சுது. ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த அந்த 10 மினிட்ஸ்க்குள்ள மற்றவங்க சொன்ன மாதிரி அந்த சொல்லக்கூடிய விஷயத்த அந்த மேடம் நல்லா அழகாக சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நான் தொடர்ந்து இதில் பயணிக்க விரும்புகிறேன். கண்டிப்பாக இதுக்கப்புறம் இதில் தொடர்ந்து பயணிக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் மேடம் சொன்ன மாதிரி 21 நாள் தொடர்ந்து இதில் பயணிச்சா கண்டினியூஸாக பயணிக்க முடியுன்ற எக்ஸாம்பிளை ப்ராக்டிக்கலாக இதில் கொண்டு வரதுக்கான முயற்சியில் நான் தான் மேற்கொள்கிறேன். மற்ற நண்பர்களையும் இதில் கொண்டு வரேன். நன்றி. நன்றி நன்றி சார். புதியதாக இணைந்த நபர்களுக்கு கூகுள் ஃபார்மேட் அனுப்பப்படும், தனித்தனியாக அனுப்பப்படும். அதை ஃபில் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உள்ள ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தொடர்ந்து நடக்கக்கூடிய பயிற்சிகளை பற்றிய விவரங்கள் அளிக்கப்படும். நீங்களும் பயிற்சி எடுக்க டைம் இருக்கு. 1/2 தான் பயிற்சி கொடுக்க முடியும். அதுக்குள்ள என்ன கான்டாக்ட் கொடுக்க முடியுமோ அதை நீங்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். பயிற்சி கொடுக்க விருப்பம் இருக்கிறவங்க நீங்க கூகுள் ஃபார்மேட் ஃபில் பண்ணிட்டு அந்த ஃபவுண்டருடைய நம்பருக்கு கால் பண்ணலாம். தேங்க்யூ. சிவகனி மேடம், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு சேவா சொன்னது வாழ்வின் தீர்மானங்கள் வாழ்விற்காக தான். நாம் நமக்கு அளித்த வரமாய் தீர்மானங்கள் அமையணும். புதிய தீர்மானங்கள் என்றும் புதிய முயற்சியா இருக்குது. அதை தொடர்வது மனிதனின் பேரார்வம் தான். ஒரு முயற்சிக்கான உத்வேகம் நம்ம கையில இருந்து தான் நம்ம தொடங்கணும் அப்படிங்கிறத தெளிவா விளக்கியிருக்கீங்க. உடலில் ஊனம் நம்மளுக்கு ஒரு தடுமாற்றம் தான். மனதில் ஏற்படும் எண்ணம் தான் என்றுமே ஒரு புது மாற்றமா இருக்கும். தீர்மானங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஒவ்வொரு தீர்மானங்களும் செயல்படுத்த வேண்டியது நம் கையில் தான் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. மிக அழகா இருந்தது. தேங்க்யூ. நன்றி மேடம். நன்றி நன்றி. தொடர்ந்து நித்யாதேவி மேடம் மறுபடியும் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்க இதெல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னு ஒரு கெஸ். லாஸ்ட் 10 நிமிஷத்துல இவ்வளவு அதிகமான ஃபீட்பேக் இன்னைக்கு கிடைச்சிருக்கு அம்மாவுக்கு. என் பேரை யாரு புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையா, நானே புரிஞ்சுக்காம நான் பேர் வாங்காம போயிட்டா அப்படின்ற அந்த தலைப்பை அழகா சொல்லியிருக்காங்க. பணத்தை அதிகம் சேமித்து வைப்போம், புன்னகை அதிகம் செலவழிப்போம், உறவுகள் அதிகம் அரவணைத்திடுவோம், செயல்திறனை அதிகம் வெளிக்கொணர்வோம், உணர்வுக்கு போதிய இடமளிப்போம், அறிவுக்கு கூடுதல் மதிப்பளிப்போம், இருமுறை யோசித்து முடிவெடுப்போம், நடைமுறைப்படுத்தி நலம் குவிப்போம், உடற்பயிற்சிகள் சரியாய் செய்வோம், யோகா தியானம் நெறியாய் செய்வோம், உணவும் ஓய்வும் முறையாய் கொள்வோம், உறங்கும் நேரம் வகுத்து கொள்வோம். அப்படித்தான் கொஞ்சம் வகுத்துவிட்டேன். மறுநாள் வேலைக்கு முதல் நாள் திட்டம், அசைவம் மாதம் 1 நாள் மட்டும், பின்பற்றிடுவோம் சமூக சட்டம், மோதல் வேளையில் மௌனம் மட்டும், நல்ல நூல்கள் வாங்கி படிப்போம். நூல்கள் என்றாலே சேவாதான் நினைவுக்கு எனக்கு வரும். பிள்ளைகளுக்கும் படிக்க கொடுப்போம், கல்வி மருத்துவ உதவிகள் புரிவோம், பயன் கருதாத பணியில் கூட நாம் மகிழ்வோம், லட்சிய கனவுகள் உறுதிகள் செய்வோம், கனவுகள் எட்ட வழிகள் செய்வோம், அதற்கும் 20 நாட்கள் நாம் பயிற்சி எடுப்போம், சறுக்கல்கள் வராமல் கவனம் கொள்வோம், சறுக்கல் இருந்தாலும் எழுந்து நிற்போம். அருமையாக உரை தந்த சேவா அம்மாவுக்கு சேவைகள் தொடரட்டும், பல புகழ்கள் எட்டட்டும். நன்றி, வணக்கங்கள். வாய்ப்பிற்கு மீண்டும். தேங்க்யூ மேம். நல்ல கவிதை. தேங்க்யூ மேடம். நீங்க நம்ம பேசுற கேப்ல எழுதியிருக்காங்க பாருங்க, எவ்வளவு சிறப்பா உங்க மேல அந்த அளவுக்கு அஃபெக்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப அருமை. இங்க வேற யாராவது ஃபீட்பேக் சொல்ல விருப்பம் இருந்தா சொல்லிடுங்க. தாமோதரன் சார் பேசுங்க. தாமோதரன் பேசுறீங்க. நித்யாதேவி மேடம் ஆசிரியர். அவங்களுக்கு குறிப்பெடுக்கிறதுக்கு தான் டைம் கிடைக்கு. குறிப்பெடுத்தால்தான் கிளாஸ்ல அவங்க பாடம் நடத்த முடியும். அதனால சேவா மேடம் பேசும்போதே அவங்க குறிப்பெடுத்துட்டு அதை கவிதை எழுதிட்டாங்க.
மிக சிறப்பு சிறப்பு மேடம். நன்றி. நன்றி நன்றி தாமோதரன் சார். நான் கன்க்ளூஷன் வந்துல நினைக்கிறேன். வேற யாரும் ஃபீட்பேக் சொல்ல விருப்பம் இருக்கா? ஓகே. ஸோ ரொம்ப ரொம்ப அருமையான செஷன். நல்ல ஒரு விஷயத்த வந்து 21 நாட்களுக்குள்ள பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்ம நெக்ஸ்ட் லெவல் நம்ம அச்சீவ் பண்ண முடியுன்ற விஷயத்த நீங்க சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய ஒவ்வொரு ரெசல்யூஷனுமே ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. இப்ப நீங்க ஃபீட்பேக் சொல்லும் போதே கவனிச்சிருப்பீங்க, எல்லாரும் அந்த 21 டேஸை வந்து மைண்ட் செட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போட நம்ம கொடுக்குற விஷயம் ஏதோ ஒரு விஷயம் ஒருத்தருடைய மனசுக்குள்ள போய் நிக்குதுறான்னா அதுதான் நம்ம பண்ணியிருக்கக்கூடிய அந்த சக்சஸ்ன்றது நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப அருமையா உங்களுடைய ரெசல்யூஷன் 2024 எடுத்து முன் வச்சிருக்கீங்க. அதுல இருந்து இந்த தளத்துல பயணிக்கிற பல நபர்கள் வந்து உங்களுடைய ரெசல்யூஷன்ல இருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அருமை. இந்த பயிற்சி தளம் பயிற்சியாளர்களுக்கு மட்டுமல்ல, முயற்சியாளர்களுக்கும் தான் இங்கு இருக்கிறது. முயற்சியாளர்கள் இங்கு வந்தால் அவர்களுடைய வளர்ச்சியும் இருக்கும் என்பதை கூறி, உங்கள் நண்பர்கள் யாராவது இது போல தளத்துல பயணிக்க விருப்பம் இருந்தா நீங்க அவங்களுக்கும் இந்த வாய்ப்பை கொடுங்க. இந்த பயிற்சி தளத்தில் நீங்க கலந்து கொள்வதை பத்தி ஒரு சிறிய கருத்து கூறினா நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். தேங்க்யூ மேம். ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருக்கு. நான் காத்தால 5:30 மணி ப்ரோக்ராம் அப்படிங்கும்போது எனக்கு 5:30 மணிக்கு எந்திரிச்சு இது பேச முடியுமா அப்படிங்கிற கேள்வி விவேகானந்தன் சார் கேட்டாங்க. அதனால நான் யோசிச்சேன். அப்புறம் சரி நம்ம பேசலாம் அப்படின்னு வந்தேன். இப்போ நான் சொன்ன இந்த பாயிண்ட்ல இருந்து இத்தனை பேருக்கு அது ரீச் ஆயிருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னால முடிஞ்ச வரைக்கும் இனிமே வர டைம்லயும் 5:30 மணிக்கு எந்திரிச்சு நான் கலந்துக்க ட்ரை பண்றேன். ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க ஸ்டார்டிங்ல ஒருத்தங்க ஆரம்பிச்சாங்க, 1 நிமிஷம் இதுக்கு பண்ணுங்க, தலைவர்களை பத்தி பேசுறது. காத்தாலே நல்ல விஷயங்களா கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த வாய்ப்பு கொடுத்த உங்க தளத்துக்கு ரொம்ப நன்றி. நானும் முடிஞ்ச வரைக்கும் கண்டினியூ பண்றேன் இதை. ரொம்ப நன்றி. நன்றி நன்றி மேடம். ஏன்னா இது போன்ற ஒரு இலவசமா கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி தலங்கள்லாம் இன்னைக்கு கிடையாது. பட் இது ஏன் கொடுக்குறோம்னா உங்களை மாதிரி நிறைய ஆளுமைகள் வந்து கொடுக்கக்கூடிய கருத்துக்களை எடுத்துக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கும். பட் ஆனா கொடுக்கறதுக்கு தான் இங்க யாருமே கிடையாது. அது கொடுக்கக்கூடிய ஒரு தளமா தான் இங்க உருவாக்கி வச்சிருக்கோம். மாதத்துக்கு ஒரு தலைப்பு, அந்த தலைப்பை ஒட்டிய கருத்துக்கள் வந்து அவரவர் என்ன சொல்லுவாங்க, அவங்கவுங்களுக்கு தோன்ற விஷயத்த சொல்லுவாங்க. ஸோ ஒரே ஒரு வரிக்கு பல கருத்துக்கள் இருக்கு இல்லையா, அந்த பல கருத்துக்களை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரே இடமா அந்த நற்புலரி இருக்கு. அதுதான் இந்த ஸ்பெஷாலிட்டி. ஸோ அந்த விஷயத்துல தான் இந்த முறை நம்ம ஜனவரி மாதம் போகிறதுனால ரெசல்யூஷன் 2024 டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கருத்துக்களையும் ஒவ்வொரு நாள் நாங்கள் எடுத்துட்டு போகிறோம். இன்னைக்கு உங்களுடைய கருத்தை நாங்கள் எடுத்துக்கிற விஷயம் 21 நாள் தொடர்ந்து பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது கண்டிப்பா நீங்க எதை நோக்கி பயணிச்சீங்களோ அதை சக்சஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நீங்க கொடுத்துருக்க அந்த கான்பிடன்ஸ் கண்டிப்பா எங்க எல்லாருக்குமே ஒரு பசுமை தாண்டி போல எல்லாரும் மனதுல பதிந்து இருக்கு. உங்களுக்கு பேர் மட்டும் சேவை இல்லை, நீங்க கொடுத்த கருத்துக்களும் வரவேற்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு. ஸோ அதுக்காக உங்களுக்கு ஒரு நன்றியை கூறி, இந்த தளத்தில் இன்று பயணித்த புதிய நபர்களுக்கும் ஆல்ரெடி பயணித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து நபர்களுக்கும் நன்றியை கூறி, மற்றும் ஒரு ஆளுமையோடு நாளை சந்திப்போம் நண்பர்களே. நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சகோதரி எம் சுமதி. நன்றி, வணக்கம்.